போல சொல்லுச்சு. கண்டிப்பா தமிழை பார்த்து பல பேர் வந்து ஷாக் ஆயிருப்பீங்க. இன்னும் சொல்றீங்க மொபைல் கேம்ஸ் டையிங்க அப்படின்ட்டு. என்னன்னா ஏதேதோ பேசுறியா? உண்மையா பாத்தீங்க அப்படின்னா மொபைல் கேம்ஸ்ன்றது இப்போ வந்து கிட்டத்தட்ட டையிங் மாதிரி தான். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போல தூங்கின்னு இருக்கார். ஏன் அப்படின்னா மொபைல் கேம்ஸ்ல அதிகமாக காசு கொட்டுது குவியுது அப்படின்னாலுமே மொபைல் கேம்ஸ்ல ஒரு ஆர்கானிக்கான ஒரு கேம்ஸ் இருக்கா, ஆர்கானிக்கான ஒரு விஷயம் இருக்கான்னா அது இப்போதைக்கு அந்த அளவுக்கு இல்லை. யாராவது கண்டுக்கிறீங்களா? இல்ல மொபைல் தயாரிக்கிற கம்பெனிஸ் ஆகுது ஹார்ட்வேர்ல இன்னும் கலக்குறாங்கன்னா அதுவும் இல்லை. அது என்ன ஏது அப்படின்றத பத்தி இந்த தெளிவா பார்க்கலாம், பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி யாரும் லைக் பண்ணீங்க, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓகே சொல்லி சோரா பேச போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. மொபைல் கேம்ஸ் சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா மொபைல் கேம்ஸ்ன்றது மற்ற கேம் பிளாட்ஃபார்ம் மாதிரி கிடையாது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். நானே விசித்திரமான ஆளு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் கேம்ஸ்ன்றது அதிகமாக சம்பாதிக்குது, பிசி கேம்ஸ் மொபைல் கேம்ஸ் அதிகமாக சம்பாதிக்குது அப்படின்ற ரிப்போர்ட்டை வந்து பல பேர் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது என்ன பிரச்சனை அப்படின்னா ஆக்சுவலாக பணம் சம்பாதிக்கிற பெரிய கேம்ஸ்லாம் என்ன, அது இந்தியாவில்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் கேம்ஸே கிடையாது. என்ன சொல்றீங்க? அட ஆமாயா, நம்பர் 1ல இருக்கிறது ஆக்சுவல் கேம்ஸே கிடையாது, எல்லாமே பெட்டிங் ஆப்ஸ். இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த பெட்டிங் ஆப்ஸ் தெரியுமா, இது சூதாட்டம், இதை தடை பண்ணுங்க அப்படின்னு மக்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இதெல்லாம் சூதாட்டம்னா இல்லைங்க, இது வந்து கேம் விளையாடுற ஆப்புங்க, இது கேமிங் ஆப்புங்க அப்படின்ட்டு பேரை சொல்லி என்ன பண்ணிட்டானுங்க, இந்த சூதாட்ட ஆப்னா வந்து மொபைல் கேமிங் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க. இது ஒரு முக்கியமான காரணம். மொபைல் கேம்ஸ் அதிகமாக சம்பாதிக்குது அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டுக்கு மெயின் காரணம். ஆக மொத்தம் மொபைல் கேம் சம்பாதிக்கலையா, சில சூதாடா கண்டு விட்டாலையா, சூச்சமத்தை கண்டு விட்டாலே. இதே மாதிரி மொபைல் கேம்ஸ் வளரல அப்படின்றதுக்கு இன்னொரு காரணம் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்து கேம்ஸ் எடுத்துங்க, ஃபிளாபி பேர்ட், ஆங்கிரி பேர்ட்ஸ், ஃப்ரூட் நிஞ்சா, சப்வே சர்ஃபர்ஸ், அப்புறம் வெக்டாரம் ஒருத்தருப்பான் ஓடிக்கிட்டு இருப்பான் செக்கிட்டு. இந்த மாதிரி கேம்ஸ் வந்து இப்போ பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. அதுல கூட நம்ம இந்த பேனர் போடுவாங்க, பேனர் ஆர்ட்ஸ் சம்பாதிப்பாங்க, அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இதனால பிளேயர்ஸுக்கும் அந்த பிரச்சனை கிடையாது, அந்த கேம் டெவலப்பருக்கும் பிரச்சனை கிடையாது. சின்னதான் பெட்டியா அது ஆடு வரும், பார்த்தாலும் பார்க்கலாம், அப்படியே போகலாம், டிஸ்டர்ப்லாம் மிஸ் ஆகாது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மொபைல் கேம்ஸ் வந்து அப்படி கிடையாது. டெடிகேட்டா இந்த ஒரு கேம் விளையாடணும், இந்த கேம் விளையாடி ஆகணும், ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி கேம்ஸ் இருக்காங்கன்னா அந்த மாதிரி பெருசா எதுவுமே இல்லை. இப்ப இருக்கிற பெரும்பாலான கேம்கள் என்ன அப்படின்னா கேஷுவல் கேம்ஸ் தான். அதுவும் ஆடு போட்டு சாவடிக்கிற கேஷுவல் கேம்ஸ். அதான் டிஎன்எஸ் போட்டா வராது பாஸ், எல்லாம் கரெக்டாண்டா. அது எப்படி போறதுன்னு கேட்டா யூடியூப் என்ன போட்டுருவான்டா. ஆரம்ப காலத்து கேம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக மினிமலாக கரெக்டாக இருந்திருக்கும். அது 2D கேம்ஸு, அப்புறம் அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் தேவைப்படாத கேம்ஸு அப்படிதான் இருந்திருக்கும். ஹார்ட்வேர் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். இப்போ இருக்கிற ஃபோன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஹார்ட்வேர் கொண்ட மொபைல் ஃபோன்ஸை தான் இப்போதைக்கு இருக்குது. அது ரொம்ப லோன்னு சொல்லாதீங்க, ஒரு 18,000 ரூபாய் ஆவரேஜ் மொபைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அது எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா PS2 கேம்ஸ் எமுலேட் பண்ணுற அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. இவ்வளோ சூடாகுது அதெல்லாம் கேட்காதீங்க, ஓரளவுக்கு முடியுது இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஓரளவுக்கு வந்திருக்கு மொபைல் கேம்ஸ். குறிப்பாக சொன்னா முதல்ல 2D கேம்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தேர்ட் பர்சன் கேம் மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி பிளேயர் வந்துச்சு, எல்லாம் PUBG ஃப்ரீ ஃபயர் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த PUBG ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா முன்ன அளவுக்கு இல்லை. ஒரு பிக்கிங்கான குறிப்பாக சொல்லணும்னா இந்த குவாரண்டைன் டைம்ல அதே ஆகிட்டு இருந்தாங்க. சிக்கன் டின்னர் எடுத்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுறது இந்த மாதிரிலாம் பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மொபைல் கேம்ஸ்ன்றவங்க பெருசா பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. இப்போ ஃபேமஸா எந்த கேம் இருக்கோ அதை மட்டும் தான் ஆடுறாங்க. அந்த ஃபேமஸ் ஆகிற கேமும் இப்போ ரிலீஸ் ஆகிற கேம் இல்லை, அது ரிலீஸ் ஆனது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு பழைய கேம்ஸை இப்போ உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய பேசிக்கிட்டு இருக்காங்க தவிர மொபைலுக்கு புதுசா ஒரு கேம் வருது அது பண்றாங்க, இந்த கேம் பூம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பெருசா வர்றது இல்லை. சோதிக்காதீங்க. ஹார்ட்வேர் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு, ஆனா கேம்ஸ்ன்றது மொபைல பெருசா வளர்ந்துருக்காங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. இதுக்கு இன்னொரு காரணம் பாத்தீங்க அப்படின்னா டிராஃபிக் பாத்தீங்க அப்படின்னா மொபைல் கேம்ஸ் போது இஷ்டத்துக்கு ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து ஆன்லைன்ல இருக்கு. பட் அது எல்லாமே நல்ல கேம்ஸா இருக்கானா அதான் இல்லை. உதாரணம் நம்மளே GTA மாதிரி கேம் ஒன்று வச்சுக்கல, GTA வச்சிருக்கான், பட் ஆல்டர்னேட்டிவா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. GTA மாதிரி காப்பி அடிச்சு அதே அந்த GTA கிராண்ட் திஃப்ட் ஆட்டோவை லைட்டா மாடல் பண்ணி கிராண்ட் திஃப்ட் கேம் சவுண்ட் கூட மாத்தாம அப்படியே சாண்ட்ரிஸ் மாதிரியும் வைசிட்டி மாதிரி வச்சிருப்பான். சில பேர் எடுத்து அமால்கம் பண்ணி சான் வைஸ் அப்படின்லாம் கூட பேர் வச்சுக்கிட்டு கேம் பண்ணிருப்பானுங்க. வைசிட்டி மேப்ல CJ மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி ஓட விட்டுருப்பானுங்க. என்ன எழுதி அது
இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா மொபைல் கேம்ஸ் தரத்தை கண்டிப்பா குறையதான் செய்யுது. ஒரு கேம் விளையாடணுன்ற ஆர்வத்தை வந்து கம்மி பண்ணதான் செய்யுது. இது மாற்று கருத்தே இல்ல. சோ வேற என்ன கேம்லாம் பாத்தீங்க அப்படின்னா AAA கேம்ஸ் மொபைல்ல இருக்கா, ஸ்டோரி பேஸ் கேம் ஒன்று இருக்கா, ஒரு கேம் ஆரம்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் முடிச்சண்டா நல்லா இருக்கடா கேம் அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ற மாதிரி கேம்ஸ் இருக்கானா, அங்கதான் கேள்விக்குறி இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு இருக்காது. இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது விளையாடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது. கேஷுவலா சொல்லுவாங்க யாக்கே பச்சா ஹே இஸ் கேம் கே ஹே அப்படின்ட்டு அனவர்த்த இந்தியில பேசிட்டு இருப்பா. அதை பார்த்து நம்ம கேம் ஆடுவோம். மற்றபடி அந்த கேம் இருக்கு விளையாடுன்ற மாதிரி ஒரு கேம்ஸ் இருக்கானா இல்ல. கடல்லே இல்லையா. ஆதி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கேம்ஸ் நல்லா வளர்ந்துச்சு. மொபைல் கேம்ஸ்ன்னு சொல்றேன் காரணம் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஆதி காலத்துல எல்லாம் நோக்கியா போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நோக்கியா போன்ல ஸ்னேக் கேம் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ஜாவா கேம்ஸ் இருந்திருக்கும். ஜாவா கேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேம்ஸ் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும், பிரெடேட்டர்ஸ் ஏலியன் இல்லையா, பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா AAA கேம் வருதா அதுக்கு ஒரு கேம் அப்படின்ட்டு அடிக்கடி ஒரு கேம்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கேம் என்னதான் ஒரு ரிப்பீட்டிவா ஆல்ரெடி பார்த்த கேமா இருந்தாலுமே புதுசா தான் நல்லா இருந்துரும், ஜாலியா இருந்துரும் கேம்ஸ். அந்த மாதிரி இப்போ வருதானா அந்த அளவுக்கு இல்ல அவ்வளவுதான். போ என்னத்த இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் போன்ஸ் நம்ம ஊர்ல பிரபலமாவது பாத்தீங்க அப்படின்னா மொபைல் கேம்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் குறிப்பா சொன்னா நம்ம ஊர் மூவிஸை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கேம்ஸ் பண்ணாங்க. உதாரணம் சொன்னா தொடரிக் தி கேம், 24 ஆத்ரியா தி கேம், அப்புறம் பாகுபலி கேம், சர்க்கார் ஃபேன் கேம் மேலே இருந்தாலுமே சர்க்கார் கேமும் இருந்துச்சு. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு படம் வருதுன்னா அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் கேம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பெருசா வரதே இல்ல. இன்னொரு காலத்துல கேம் லாப்னு ஒருத்தர் இருந்தான், இப்ப இருக்கான் அந்த அளவுக்கு இல்ல. அது என்ன பண்ணுவான், AAA கேம்ஸை காப்பி பண்ணி ஆட்டையை போட்டு அதே மாதிரி கேம் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தான். இத்தனைக்கும் அப்ப வந்து ஆர்டர் ரொம்ப கம்மி, ரொம்ப லோ கிராஃபிக்ஸ் தான் இருக்கும், ஆனா கேம் நல்லா இருக்கும். உதாரணம் சொன்னா அப்படின்னா அன்சார்ட் ஆட்டிய போட்டு ஒரு கேம், GTA ஆட்டிய போட்டு கேங்ஸ்டர் வேகாஸ், கேங்ஸ்டர் ரிவென்ஜ் கேம் அப்படின்னு பல கேம் ரிலீஸ் பண்ணிருப்பான். அதான் பயங்கர பக்காவா இருந்திருக்கும். எதை சொன்னா YCT மொபைல் வரதுக்கு முன்னாடியே அந்த கேம் மொபைல் இருந்துச்சு அப்பவே. இன்னைக்கு இந்த மாதிரிலாம் நல்ல ஒரு கேம்ஸ் எல்லாம் வருதா கேட்டா அந்த அளவுக்கு இல்ல. அதான் சொன்னல GTA காப்பி அடிச்சு கேங்ஸ்டர் வேகாஸ் நல்ல கேம் விட்டான். இன்னைக்கு பலவே GTA ஆட்டிய போட்டு ஒண்ணுமேல ஒரு மேப் பண்ணிக்கிறது, பில்டிங்ஸ் வச்சுக்கிறது, நடக்க வைக்கிறது, வண்டி ஓட்ட வைக்கிறது, அவ்வளவுதான். இது ஒரு கேம். இப்படிதான் கேம் ஓடிக்கிட்டு இருக்கு மொபைல்ல. இந்த மாதிரி கேம்ஸ் இப்போ வருதான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. ஒரிஜினல் கேம்ஸ் இருக்கிற கேம் போர்ட் பண்றது இல்ல. ஒரிஜினல் கேம்ஸ் ஆகுதா பாத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியா தான் வருது. கேங்ஸ்டர்ஸ் ஒரிஜினல் கேம் மொபைலுக்கு ரிலீஸ் பண்ணா ஒரிஜினல் கேம் அந்த மாதிரி கேம் தான் இல்ல. இப்ப யார் மொபைல் கேம்ஸ் ஆட்டி படைக்குதுன்னு பாத்தீங்கன்னா கேஷுவல் கேம்ஸ் வரவங்க தான். என்ன பண்றது, ஆடு கொடுக்குறது, பிளேபிள் ஆட கொடுக்குறது. ஆடி படையில பாத்துருப்போம் சொல்றேன். வேணே வாடி தோக்குறது, அவன் சிம்பிள் கேம தோத்துருவான். அதை பார்த்து நான் ஆடுறேன் பண்றா அப்படின்னு ஆடுவோம்ல, அதுக்காகவே தோக்குற மாதிரி தோத்து காட்டுவானுங்க. இது வந்து ட்ராப் தான், கிளிக் போயிட்டோம் தெரியுமா, அந்த மாதிரி வந்து கேம் போயிட்டு எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. இந்த மாதிரி துணில் போட்டு ஆளுங்களை பிடிச்சி ஒரு கவுண்ட் வச்சுக்கிறாங்க, டவுன்லோட் கவுண்ட் வச்சுக்கிறாங்க. பட் அந்த கேம் குவாலிட்டியா இருக்குதா, நல்லா இருக்கானா, அதுதான் இல்ல அப்படின்றதான் பிரச்சனை. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் இஷ்யூ. ஹார்ட்வேர் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் வந்து PS2 கேம்ஸ் இன்வெர்ட் பண்ற அளவுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல கரெக்டா தான் இருக்கு. ஆனா கடந்த ஒரு 5 வருஷமா இந்த ஹார்ட்வேர்ஸ் நல்லா வளர்ந்ததுக்கான அதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட் இருந்திருக்கும், ஒரு சின்ன இது வந்து பட்டு அப்படி எல்லாம் வந்திருக்கும். ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருந்திருக்கும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கேமரா, டிஸ்பிளே இந்த மாதிரி விஷயம் கொடுத்துட்டு ஹார்ட்வேர்ல பாத்தீங்கன்னா பேசுறதே கிடையாது. இந்த மெமரி வேணுமா, அந்த மெமரி என்ன ப்ராசஸரை பார்த்தா மொபைல் ஆக போறேன் அப்படி விட்டுறாங்களா. அதான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மொபைல்ஸ்ல கேம்ஸ் வந்து பெருசா விளையாட முடிய மாட்டேங்குது. தட் மீன்ஸ் PC வரும் பொழுது அதோட வளர்ச்சின்றது வேற மாதிரி இருக்கு. 5090 கொஞ்சம் வருஷத்துக்கு மேல தான் 4090 5090 கிராபிக்ஸ் கார்டுல வந்துட்டா போறானுங்க. மொபைல்ல பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல மட்டம் நின்றானுங்க. அந்த ரேஷியோ இருந்து தெரியுமா, அப்படியே மட்டமா நின்றானுங்க. இதுக்கு மேல பேசலாம் போக முடியாது, இதான் அப்படின்றத உட்காந்துட்டானுங்க. இந்த ப்ராசஸ் விஷயத்துல அதுக்கு மேல போனா 1.5 லட்சம் வெயி 70,000 வெயி அப்படின்றானுங்க. அதிகமா போட்டு கேட்கறானுங்க. கேட்டா உங்ககிட்ட 70,000 கொடுத்துரு மொபைல் கேம் விளையாடுறதுக்கு, நான் உட்காந்து கன்சோல் ஆகிட்டே போயிடுவான். கன்சோல் ஆனா கடமை ஆடுவேன்டா, கேமே இல்ல, இது ஆடுறதுக்கு வேற உட்காந்து ஆகணுமா. இது ஒரு நல்ல கேள்வி. அந்த அளவுக்கு கேம்ஸ் விட்டாதான் இவனும் ஹார்ட்வேர் டெவலப் பண்ணுவோம். பட் கேம்ஸ் வராதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க ஒரு பெரிய ஒரு கம்பெனி அப்படின்லாமலாம் இல்ல. நீங்க யார் வேணா கேம் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்குது. கிளிக் பைட்டை போட்டு இருந்தா மேல இருக்காங்களே தவிர நல்ல கேம் பண்ற கம்பெனிடாமே இது மேல இருக்க மாட்டேங்குதாங்க பிரச்சனையே. PC கேம்ஸ் பண்ணா இந்த சாண்டா மோனிகா, இந்த ராக்ஸ்டார் இவங்கலாம் நல்ல கேம்ஸ் பண்ணி AAA கேம்னா மேல அப்படின்ற மாதிரி இருக்கும். மொபைல் கேம்ஸ் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா இல்ல, மல்டிபிளேயர் கேம் தான் இருக்குது. அதான் பண்றானுங்க, பேட்டாயில பிடிச்சிடானுங்க, பிடிச்சிட்டு இதே தொங்கிட்டு இருக்கானுங்க. கால் ஆஃப் டியூட்டி இந்த ஃப்ரீ ஃபயர் இந்த பப்ஜி பேக் பண்ணிட்டாங்களா இந்த BGM இப்படிதான் ஓடுது தவிர அதெல்லாம் எப்போ வந்த கேம்ஸ் என்னது இதே ஓட போறீங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான் ஏன் வந்து இந்த கேம் லாப்ட வந்து பெருமையா பேசுறேன் அப்படின்னா இது ஒரு காரணம் இருக்கு. கேம் லாப் PC கேம்ஸ் மாதிரி மொபைலுக்கு ஒன்று ட்ரை பண்ணாங்க, அது நல்ல விஷயமா இருந்துச்சு. ஹார்ட்வேர் இல்லாத டைம்ல ட்ரை பண்ணாங்க, அது நல்லா இருந்துச்சு. பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற ஹார்ட்வேர்ல மட்டமா தான் இருக்குது, ஓகேவா, பெருசா வளரலதான். பட் இந்த ஹார்ட்வேர்ல பழைய கேம்ஸை கண்டிப்பா ரன் பண்ண வைக்க முடியும். உதாரணத்துக்கு மேக்ஸ் பெயின்மான கேம்கள், மேக்ஸ் பெயின் வந்து மொபைல் இருக்குது, மேக்ஸ் பெயின் 2 கிடையாது மொபைல். பட் மேக்ஸ் பெயின் 2 கண்டிப்பா ரன் பண்ண வைக்க முடியும் இப்ப ஹார்ட்வேர் மூலியமா.
ஸ்பிளிண்டர் செல், டிவில் மே கிரை, காட் ஹேண்ட், இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் கண்டிப்பா மொபைல் ரன் பண்ணி வைக்க முடியும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா பெரிய பெரிய ட்ரிபிள் கேம்ஸ் வந்து அவங்க பழைய கேம்ஸ் தூக்கி போடுறாம விட்டாங்கப்பா அப்படின்ட்டு அந்த கேம்ஸ் இங்க மொபைலுக்கு போர்ட் பண்ணி அழகா கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் போன் மார்க்கெட்டும் நல்லா கண்டிப்பா டெவலப் ஆகும். ஏன் ஒரு $100 ஒரு கேம் வாங்க மாட்டியா? ஆடு கண்டிப்பா வாங்குவல. பாஸ் மாடல் லிங்க் இருந்தா கொடுங்க. தெரியும்டா, கேபிகே தெரியும்டா. நம்ம ஊர்ல தான் வாங்க மாட்டாங்க, பட் ஃபாரின்ல கண்டிப்பா வாங்குவாங்க. $100 மேட்டரே கிடையாது. GTA 7 $100 தானே, $100 வாங்கினேன். நான் வாங்கும் போது $99 இருந்துச்சு. இப்போ டேட்டா தெரியல. ஸோ அதை போர்ட் பண்ணலாம், பட் பெரும்பாலான கம்பெனிஸ் அதை போர்ட் பண்றதுல அப்படியே அபான் பண்ணி விட்டாங்க. சொன்னவனே பல பேர் வந்து கொடி பிடிச்சிட்டு வருவீங்க, உங்களுக்கு தெரியுமா அந்த கேம் தெரியுமா இந்த கேம் தெரியுமான்ட்டு. கரெக்ட் தான், பட் மொபைல் கேம்ஸ் அப்படின்றது மற்ற பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கானா கண்டிப்பா இல்ல. அதை நீங்க ஒத்துட்டு தான் ஆகணும். கன்சோலுக்கு ஒரு சில கேம்ஸ் வருது அப்படின்ற மாதிரியோ, பிசிக்கு ஒரு கேம்ஸ் வருது அப்படின்ற மாதிரியோ, மொபைலுக்கு வந்துட்டு கேம்ஸ் வருது அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இல்ல. ஹைப்லாம் அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. இப்பனா மல்டிபிளேயர் மட்டும் தான் மொபைல் பெருசா ஓடுது. மல்டிபிளேயர் மட்டும் தான் பண்றாங்க, அதுதான் ஹிட் ஆகுது. அதுலயே சில இன்டூஸ்டர் கேம் பண்ணாங்க இந்தியாவில இருந்து, அதே நக்கிட்டு போயிடுச்சு. பாஜின் கேம் பண்ணாங்க, அது நக்கிட்டு போயிடுச்சு. மொபைல் கேம்ஸ்ன்றது ரொம்பவே அன்பிரிடிக்டபிளா இருக்கு. இத்தனையும் ஓசில கொடுத்தா கூட எவனும் ஆட மாட்டேங்கிறான். வராத கேம் மட்டும் ஓடி போறானுங்க. கேஷுவல் கேம்ஸ் தான் ரொம்ப அடிக்டா வந்து வச்சிருக்காங்க. கேஷுவல் கேம்ஸ் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கேஷுவல் கேம்ஸ் வந்து ஒரு கேம் இருக்கு, அது போதை தூக்கி போட்டுறாங்கன்னு பார்த்தா அது மாதிரி 100 இருக்கு. ஏகப்பட்ட கேம் கிடக்குது. இவன் விட்டு அவன் விட்டு இவன் இருக்காடுங்க. இதனாலே பாத்தீங்க அப்படின்னா மொபைல் கேம்ஸ்ன்றது சொல்லிக்கிற மாதிரி பெரிய கேம்ஸா இல்ல. இன்னொரு விஷயம் என்ன பண்ணா சாஃப்ட்வேர் அப்டேட், இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். என்னன்னா சில கேம்ஸ் மொபைலுக்கு இருக்கும், நல்ல கேம்ஸ் தான் இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த டெவலப்பர் அப்டேட் பண்ணி அடுத்த விஷயம் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா அந்த கேம் டக்குனு சொல்ல தூக்கிடுவாங்க. இப்போ விண்டோஸ் எடுத்தீங்களேன், விண்டோஸ்ல பல கேம்ஸ் கூட ஏதாவது ட்ரிக் பண்ணி கேம் ஆட முடியும். சாண்ட் பாஸ்ல போட்டு ஆடலாம் பல கேம்ஸ். பட் ஒரு மொபைல் புதுசு வாங்குறீங்க அப்படின்னா இந்த பல கேம்ஸ் எல்லாம் இருக்கிறது இல்ல. நாங்களே இதே கூட அட்வென்ச்சர் கேம் பண்ணோம், ஓகேவா? அந்த கேம் பாத்தீங்கன்னா ஸ்டோர்ல இல்ல. கேட்டா வந்து டவுன் கிரேட் வெர்ஷன்ல தான் வரும், அப்கிரேட் வெர்ஷன் வராதுன்றான். அதே மாதிரி ஜிடிஎஸ் தெரியுமா, அதுல ஆசையா இன்ஸ்டால் பண்ணலாம்னு புது போன்ல இன்ஸ்டால் பண்ண போனேன். போனா அது உங்க போன் கம்பெனி ஆகாது, இது பழைய வருஷம் தான் ஆகும் அப்படின்றானுங்க. ஏன்னா அப்ப $100 வருது, $100 வந்து காசு வாங்கினா கேம் விளையாடு. கோவிந்தா கோவிந்தா. இந்த மாதிரி அப்டேட் பண்ணுன்ற பேர்ல நல்ல கேம்ஸ் ஆண்ட்ராய்டே இழந்துருது. அதாங்க பிரச்சனையா இருக்குது. விண்டோஸோட பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயசு அப்டேட் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கிட்ட எடுத்துக்குவாங்க. இப்படி 6 வருஷம் ஆனா கூட பல கேம்ஸ் கண்டிப்பா எடுக்கும். விண்டோஸ் 7 வரும்போது பல கேம்ஸ் எல்லாம் எடுக்கல. இன்னைக்கு அப்கிரேட் பண்ணி பல கேம்ஸ் ஒர்க் ஆகுது. இப்போ நல்லா ஒர்க் ஆகுது. சாண்டிஸ் பல வருஷம் ஒர்க் ஆகல ஃபர்ஸ்ட், இப்போ எல்லாம் ஒர்க் ஆகுது. ஃபிளாஷ் கேம்ஸே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஒர்க் ஆகும், ஓகேவா? இந்த அளவுக்கு இருக்கு, பேக்கப் இருக்கு. பட் மொபைல் கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா பேக்கப் இல்ல. நிறைய கேம்ஸ் கேட்டா அப்டேட் பண்றானுங்க, ஒய்சிட்டி இல்லன்றானுங்க. என்ன பண்றது? ஸ்டோர்லாம் ஒரு மேட்டரா? ஸ்டோர்லாம் என்ன எனக்குலாம் இது இருக்காத வழியா இருக்கு. நான் மாடு பண்ணிக்குப்பேன், ஏபிகே எடுத்துக்க அப்படின்னா கூட ஏபிகே டவுன்லோட் ஆகும், இன்ஸ்டால் ஆகும். ஆனா கேம் ரன் மட்டும் ஆகாது. இன்ஸ்டால் முடிஞ்சதவன இல்லீங்க செட் ஆகாதுங்க அப்படின்றவனுங்க. நான் சொல்ல ஜெனுனா இது மாதிரி நான் ரூட் அடிக்கிறேன், அதை பண்றதா பண்றேன்னா உன்னோட பர்சனல் வெர்ஷன், ஓகேவா? அதெல்லாம் கேட்க முடியாது. நான் சொன்ன சர்ஃபேஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். கிரவுண்ட் லெவல்லாம் போனா எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால தான் மொபைல் கேம்ஸ்ன்றது மக்கள்கிட்ட வந்து அப்படின்ற மாதிரி இருக்க தவிர அதை வந்து அப்படின்ற அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. கேட்டதானே அப்படின்ற மாதிரி இல்லை. இங்கே கூட போஸ்டர் பாருங்க, பின்னாடி திரும்பி பாருங்க, இவ்வளோ கேம் போஸ்ட் வெட்டிருப்பேன். இந்த ஒரு கேம் அது மொபைல் கேம் இருக்குமா? ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அப்படின்னா கூட அது பழைய கேம் தான். ஸோ இதுதான் மொபைல் கேம்ஸ்ன்றது டவுன்ஃபால், அது குவாலிட்டி இல்லை அப்படின்றதுக்கு மெயின் காரணமே. அதனால தான் மொபைல் கேமர்ஸை வந்து எல்லாம் ஒரு மாதிரி தலைக்காரமாக பார்க்குறாங்க. கேம்ஸ் இஸ் கேம்ஸ், எல்லாமே கேம்ஸ் தான். கேமர்ஸ் யாரும் அவங்க கீழே மேலாம் கிடையாது தான். பட் மொபைல் கேம்ஸ் வந்து கீழே பார்க்கறது மெயின் காரணம் மொபைல் கம்பெனிகளும் டெவலப்பர்களும் தான். ஓகே வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து மொபைல் கேம்ஸ்ல டவுன்ஃபாலை பற்றி பார்த்துருப்போம். இது நான் சொல்ல வந்து என்ன பண்ணா மொபைல் கேம்ஸ்ல குவாலிட்டியா இப்போ கேம்ஸ் வரதில்ல, முன்ன மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு வாதம் தான். இந்த வாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். பட் இதுதான் உண்மை. இது வந்து நேசா தான் புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு மாற்று கருத்து நான் அதை கமெண்ட் பண்ணுங்க, வேலிட் பாயிண்டா வைங்க, அதை விட்டு சைல்டிஷா வந்துக்காதீங்க. ஓகே இதே மாதிரி வீடியோ போடலாம் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வீடியோ ட்ரை பண்றேன். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.